காத்திருக்கும் பொழுதுதான் நீங்க போட்ட திட்டத்தை பார்க்கணும் அவர் திட்டம் சிறந்ததுன்னு புரிஞ்சுக்க முடியும். நம்ம காத்திருந்தா தான் நிதானமா யோசிக்க முடியும். See, when we are busy doing something, okay, நம்ம ரொம்ப பிஸியா ஒரு காரியத்தை ஈடுபட்டு செஞ்சு போயிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுறதை கேட்கவே முடியாது. He does not speak to you in the storm. காற்றிலையும் புயலையும் கர்த்தர் பேச மாட்டார். எலியா காத்துட்டு இருக்கான், கர்த்தர் பேசுவாரான்ட்டு. காற்று வருது, அங்கெல்லாம் கர்த்தர் பேசவே கிடையாது. When it is silent, that's when God begins to speak. அந்த சைலன்ஸ் எங்க தெரியுமா கிடைக்கும்? காத்திருக்கிற நேரத்தை தான் கிடைக்கும். Only when you start to wait upon God, that's when you will hear Him. ஆண்டவருக்கு என்னன்னா, யோசேப்பு ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ளணும், அதிகமாய் புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் அவனை காக்க வச்சார். நான் உங்களை கேட்கிறேன், இந்த காத்திருக்கிற இந்த பெயரே இன்னைக்கு உங்க வாழ்க்கை டிக்ஷனரியில இல்லாம போச்சு. You no more waiting. நினைச்சா ஒண்ணு பண்றீங்க, நினைச்சா பண்றீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு கர்த்தர் என்னை நடத்தினார். யாருங்க நடத்தினா? சாத்தா தான் நடத்தி இருக்கிறான். To this day, if I want to make a major decision, ஒரு பெரிய முடிவு நான் ஒன்று எடுக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு நான் 3 நாளாவது காத்துட்டு இருப்பேன் சமூகத்தில். ஒன்று பேசாரு தான் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா சில காரணம் காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். தானியேல் பரிசுத்தமான ஒரு மனுஷன், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். ஒரு தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார், ஒரு சொற்பனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 21 நாள் உபவாசத்தில் காத்துட்டு இருக்கிறான். He is a prophet and he has to wait. நீ காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். It's not that he waits upon you. பாவிங்களுக்கு கர்த்தர் காத்துட்டு இருப்பார் மனம் திரும்புவான்னு சொல்லி. நீதிமான்கள் கர்த்தர் காத்துட்டு இருப்பாங்க. பாவிங்களுக்கு கர்த்தர் ஏக்கத்தோட காத்துட்டு இருப்பார். ஆனா நீதிமான்களுக்கு நீதிமான் தான் காத்திருக்கணும். ஆண்டருக்கு இங்க தான் ஆண்டரை வெயிட் பண்ண வைக்கிறீங்களா? கேட்டா என் மார்க்கெட் ஏத்துறேன், என் வேல்யூ ஏத்துறேன். ரொம்ப நாள் நடக்காது தம்பி, ரொம்ப நாள் இது போகாது. மார்க்கெட்டே இல்லாம ஆக்கிடுவார், வேல்யூவே இல்லாமல் ஆக்கிடுவார். அவர் நினைச்சார்னா ஒரே நாள உன்னை ஒண்ணு இல்லாமல் ஆக்க முடியும். அதான் நம்முடைய ஆண்டவர். இன்னமும் மூச்சு விடுகிறோம், வாழ்றோம்னா கர்த்தருடைய கிருபை. It's purely the grace of God. இப்போ என்ன பேசினா நம்ம ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சுக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்மளே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிலர் நம்மளே ஒரு காரியத்தை யோசிச்சு ஃபீலிங்ஸ் கலந்து பிளானையும் கலந்து இதான் ஆண்டு சித்தம்ன்ற, இதான் ஆண்டு திட்டம் இல்லை. Your feelings, your plans can go wrong. God's plan will never fail. உன்னுடைய உணர்ச்சிகள், உன்னுடைய திட்டங்கள் தப்பா போய் முடியல, ஆனா கர்த்தர் திட்டம் தப்பா போகாது. சங்கீதம் 2 பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குது, துன்மார்க்கன் திட்டமிடுகிறாள், கர்த்தரோ அவர்களை பார்த்து நகைக்கிறார். நீ ஒரு பாவையான ஒரு சுவாதம் இருந்துட்டு நீ திட்டம் போடுறனா உன்னை பார்த்து ஆண்டு சிரிப்பாரு. நீ போற பிளான் நடக்கும்னு நினைக்கிறியா? நடக்கும். அநேக முறை நம்ம வாழ்க்கையில பாருங்க, வாலிப வயசுலேருந்து இந்த அடால்ட் ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை காத்திருக்காமலே நம்ம காலை வச்சு நம்ம தப்பான ஒரு உறவுலையும் தப்பான பிளஸ்ஸிங்ஸ்லையும் தப்பான வாழ்க்கையில நிற்கிறோம். Why we don't wait? ஓ, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, எனக்கும் வேணும். ஓ, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இப்போ கஸ்டமர் சர்வீஸில் போய் வேலை செய்கிறாங்க, அங்கே ஷிஃப்ட் வேலை தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்கள்ட்ட காடி இருக்குது, பிஎம் இருக்குது, எனக்கும் அது வேணும். நீ மனுஷனோட வாழ்க்கையை பார்த்து திட்டம் போடுகிற, ஆனால் அதனால கர்த்தர் வேதத்துக்கு திட்டத்தை நீயே தடைப்பட்ட. சம்டைம்ஸ் யூ ஆர் opposing God's will in your life. சில நேரத்தில் தேவன் சித்தத்துக்கு நீங்களே தடையா இருக்கிறீங்க. ஒரு டைம் வரும், நீ எதெல்லாம் ஆசைப்பட்டு எடுத்துட்டு போறியோ, நாளைக்கு ஐயோ நான் அவசரப்பட்டனே, நான் ஆண்டு காத்து இருக்கலாமே. I'm telling you, living in regret is very painful. காத்திருக்கிற வழியை பார்க்கிலும் தப்பு பண்ணிட்டமே யோசிக்கிறது பெரிய வழியா இருக்கும். Understand this very clearly. Hallelujah. நம்ம ஏன் காத்திருக்காத வச்சுதான் இவ்வளோ நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். Hallelujah. அந்த காத்திருக்கிற காலத்துல தான் நடுவுலே சாத்தான பண்ணுவான்னா சோதிப்பான். எப்படி சோதிப்பான்? நம்ம தேவையில்லாம காத்துட்டு இருக்கிறோமோ, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமோ, நம்மள ஆண்டவர் மறந்துட்டாரோ, இப்படிலாம் சோதிப்பான். நம்மள ஆண்டவர் நம்மள மறந்துட்டாரு போலுக்கு, ஆண்டவர் நம்மளுக்கு சந்தோஷமா இருந்து விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பேசாம ஆண்டவர் ஈஸியா கொடுத்துடலாமே, இப்படிலாம் ஆண்டவருக்கு விருதமா திருப்பி விடுவோம். While waiting, the devil will turn your heart against God. நீங்க எப்படி அதை ஓவர்கம் பண்ணும்? இல்ல, என் கர்த்தர் நன்மைக்கு தான் செய்வார், என் நன்மை தான் யோசிப்பார், எங்க அப்பா எப்போதுமே என் நல்லது தான் யோசிப்பார். இப்படிதான் நீங்க யோசிக்கணும். பொல்லாத தகப்பன் பொல்லாத தாய் கூட பிள்ளைங்களுக்கு விஷத்தை கொடுக்கணும், கொடுப்பாங்க, நல்லதுதான் கொடுப்பாங்க.
நல்ல சாப்பாடு, நல்ல மருந்தை கொடுப்பாங்க. ஆமாவா இல்லையா? இப்ப உலகத்தில் இருக்கிற மனுஷனே இப்படி யோசிக்கும் பொழுது, பொல்லாத மனுஷன் யோசிக்கும் பொழுது, நல்ல தகப்பன் நம்முடைய தேவன் நன்மையானது செய்ய ஏங்கிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, நம்ம அதுக்கு பாத்திரனே கிடையாது. we are not worthy for it. okay, we are never worthy for it. அது கொஞ்சம் கூட தகுதி இல்லை. ஆனாலும் அவருடைய கிருபையினால் நமக்கு நல்லது செய்ய ஏங்கிட்டு இருக்கிறார். அதான் நீ எத்தனை முறை நீ விழுந்தாலும் தடுமாறி வேற பாதையை எடுத்தாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு வகையில அவர் பாதைக்கு கொண்டு வருகிறார், அவருக்குள்ள கொண்டு வருகிறார். என்ன காரணம் தெரியுமா? உன் வாழ்க்கை இப்படி வீணா போயிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், அதன் நிமித்தம் நீயும் மகிமைப்பட வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் எப்படியாவது கொண்டு வந்துடுறார். நம்ம என்ன பண்ண மோட்டாட்டம் பண்றோம், பிடிவாதம் பிடிக்கிறோம். we rebel, we don't want to follow his command. என் விருப்பத்தின்படி தான் நான் வாழணும் இருக்கிறோம். எப்படியும் ஜெயிக்க போறது ஆண்டவர். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஜெயிக்க போறது அவரு தான், நம்ம வாழ்க்கையில தாமதம் உண்டாக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளவுக்கு முரட்டாட்டம் பண்றியோ, எவ்வளவுக்கு நீ பிடிவாதம் பிடிக்கிறியோ, அவளுக்கு டிலே. 2 வாரத்துல போய் கானானுக்கு போயிருக்கலாம், 40 வருஷம் தேவையா? என்ன காரணம்? பிடிவாதம். காத்திருக்கிற காலம் அது உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட். ஓகே, நீங்க காத்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். He's giving you training. காத்திருக்கிறது ஒரு ஸ்கூல், ஒரு கிளாஸ் ரூம் என்டர் பண்ற மாதிரி. You have to enter that. While waiting you learn. யாருமே பிரைமரி ஸ்கூல் பூந்து மறுநாளே நீங்க வெளியாக முடியாது. செகண்டரி ஸ்கூல் அப்படிதான், பூந்து மறுநாள் முடியாது. You have to complete the years. எத்தனை வருஷம் நியமிக்கப்பட்டிருக்கோ அத்தனை வருஷம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வெளியாக முடியும். அதே மாதிரி காத்திருக்கிறதுக்கும் கர்த்தர் உங்களுக்கு உங்க திராணிக்கு ஏற்றபடி சில காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். அதுக்கு நீங்க காத்திருக்கணும். You are not waiting out of God's control. You are waiting because of God's control. நீங்க காத்திருக்கிறது கர்த்தர் கை மீறி போன சில கர்த்தரோட ஆளுக்குகள் இருக்கிறது தான் நீங்க காத்திருக்கிறீங்க. அது நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவார். Your waiting serves a purpose, a divine purpose. ஒரு பரிசுத்த நோக்கத்தை கர்த்தர் நீங்க காத்திருக்கிறதை வைத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். If you are in the season of waiting, you better wait for God. பாருங்க, ஆதியாகமம் 41 பார்க்கிறோம். பார்வோன் யோசேப்பை கூப்பிட்டு அவன் கனவை சொல்லும் பொழுது யோசேப்பு என்ன பண்றான், அதோட அர்த்தத்தையும் சொல்லி தீர்வையும் தருகிறான். உடனே என்ன ஆகுது? he became the prime minister of Egypt. யோசேப்புக்கு புரிது கர்த்தர் நன்மைக்காக செய்திருக்கிறார். இதை கர்த்தர் திட்டம் தெரிஞ்சிருக்குது. அன்னைக்கு சகோதரர்களா தூக்கி அவனை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது, தூக்கி எறியும் பொழுது அன்னைக்கு வந்த கோபம் இருந்துச்சு, அன்னைக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தெளிவா புரிஞ்சிருச்சு. நான் போட்ட பிளானோட அவர் பிளான் பெட்டரா இருக்கு. நல்ல வேலை தள்ளி விட்டாங்க, நல்ல ரிஜெக்ட் பண்ணாங்க. See, people reject you, that is for good. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரிஜெக்ஷன் கோ த்ரூ பண்றீங்களா? உங்க குடும்பம் ரிஜெக்ட் பண்ணுதா? கூட போறவங்க ரிஜெக்ட் பண்றாங்களா? உங்க பிள்ளைங்க உங்க ரிஜெக்ட் பண்றாங்களா? நீங்க வேலை செய்யற இடத்துல ரிஜெக்ட் பண்றாங்களா? உங்க நண்பர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்களா? உங்க உங்க உடன் ஊழியர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்களா? சகலமும் நன்மைக்காக நடக்குது. Man's rejection provokes God's redirection. மனுஷன் புறக்கணிக்கும் பொழுது கர்த்தர் பாதையை உருவாக்குவார், அவர் பாதைக்குள் நடத்தி கொண்டு போவார். Rejection is a sign that God is leading you. நீங்க ரிஜெக்ஷன் கோ த்ரூ பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை மெய்யாகவே நடத்துகிறார் என்ற அர்த்தம். அவனுக்கு தெளிவா புரியுது, இதெல்லாம் கர்த்தரோட பிளான். அன்னைக்கு மட்டும் யோசேப்போட பிரதர்ஸ்ல யாருமே அவனை ரிஜெக்ட் பண்ணல, அவனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவனை கொண்டாடினானா இன்னைக்கு அவன் வாழ்க்கையில் இருக்க நோக்கம் நிறைவேறி இருக்க. இன்னைக்கு எங்க செய்தியை தந்தாலும் யோசேப்பு காலங்காலமா பேசிட்டு இருக்கு யோசேப்பை குறித்து. அன்னைக்கு மட்டும் அவங்க ரிஜெக்ஷன் கோ த்ரூ பண்ணா நடந்திருக்காது. I'm telling you, God will make this happen in your life. பலர் பேசக்கூடிய அளவுக்கு, பலர் கர்த்தரை மகிமைப்படுத்துற அளவுக்கு உன் வாழ்க்கையின் சரித்திரத்தை கர்த்தர் மாத்துவார். Whatever that you are going through today will become a channel of blessing for many people out there. அது பெரிய ஒரு blessing-ஆ மாறும் அநேகருக்கு. Hallelujah. Let God's will be done.